ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பவர் பிஐ சீரிஸில் டாக்ஸ் queries பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பிஐ வந்து ஒரு டேட்டா விஷுவலைசேஷனுக்கான டூல் மட்டும் கிடையாது. நம்ம பவர் பிஐ வச்சு ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம், புது புது ட்ரெண்ட்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பவர் பிஐயில் ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக்ஸ்னால் என்னென்னா டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்மளால் கேல்குலேஷன்ஸை இன்வால்வ் பண்ணிக்க முடியும். வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்னுடைய டேட்டா செட்டை லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 2 இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கால்குலேஷன்ஸ் அண்ட் வந்து மெஷர். இது 2 தான் வந்து நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டேட்டா வியூ அப்படின்னு போய்க்கலாம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா அந்த டேபிள் வியூ, அதை தான் வந்து நம்ம டேட்டா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை நம்ம இங்கே பார்த்துக்கிறதுக்காக இந்த டேட்டா வியூ யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கால்குலேட்டட் காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கால்குலேட்டட் காலம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா செட்டில் புதுசாக ஒரு காலமாக க்ரியேட் ஆகும். அது வந்து எந்த ஒரு ஃபில்டர்ஸை வச்சும் ஒர்க் ஆகாது. அதாவது நம்ம அது க்ரியேட் பண்ணோம்னா மொத்தமாக அந்த டேட்டாவுக்காக தான் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஃபில்டருக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ராடக்ட்டில் வந்து லேப்டாப், மவுஸ்னு எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் என்னால் ஒரு காலம் க்ரியேட் பண்ண முடியுமே தவிர ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. இதே மெஷர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஃபில்டர்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம மொத்தமாக க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஆனால் நம்மளுக்கு தேவையானப்போ என்னென்ன ஃபில்டர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நியூ காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன காலம் வேணும் அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட், அதாவது மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேல்ஸ் அமௌண்ட்டுன்னு பேர் கொடுத்துட்டேன். அடுத்து நான் காலமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலம் வந்து எந்த டேபிளில் இருக்குது அப்படின்றத நான் கொடுக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேபிளில் நான் வந்து குவான்டிட்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ப்ரைஸை கொடுத்தா நம்மளுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ இங்கே நான் கொடுக்குறேன் இல்லையா, இதை தான் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் என்டர் கொடுத்தோடனே எனக்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு புதுசாக ஒரு காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை தான் வந்து நம்ம கால்குலேட்டட் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கால்குலேட்டட் காலம் அப்படின்னா புதுசாக ஒரு காலம் க்ரியேட் ஆகும். அந்த காலமில் வந்து ஈச் ரோவுக்கு ஈச் வேல்யூ க்ரியேட் ஆகும். அதாவது இப்போ எனக்கு வந்து ஆர்டர் ஐடி 1க்கு ஒரு வேல்யூ. ஸோ ரோ பை ரோ நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் நடக்கும். அதை தான் வந்து நம்ம கால்குலேட்டட் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு மெஷர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம மாடல் வியூவுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே நான் நியூ மெஷர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன மெஷர் க்ரியேட் பண்ண போகிறேன்னா டோட்டல் சேல்ஸ், அதாவது எவ்வளோ டோட்டலாக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த டோட்டல் சேல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்த சேல்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம சம் பண்ண போகிறோம். அதுக்காக சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதை நம்ம சம் பண்ண போகிறோன்னா சேல்ஸ் அமௌண்ட்டை சம் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு மெஷர் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் க்ரியேட் பண்ண கால்குலேட்டட் காலம் வந்து எனக்கு என்னுடைய டேட்டாவில் புதுசாக ஒரு காலமாக ஆட் ஆகிருக்கு. ஆனால் மெஷர் வந்து எனக்கு எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ நான் க்ரியேட் பண்ணது வந்து அப்படியே தான் இருக்குது. அது வந்து என்னுடைய டேட்டாவை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணல. ஸோ இதுலேருந்து இதுக்கு 2க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு கால்குலேட்டட் க்ரியேட் பண்ணும்போது அது நம்மளுடைய டேட்டாவில் புதுசாக பர்மனெண்ட்டாக ஆட் ஆகிடும்.
ஆனா மெஷர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த மெஷர்ஸ கிரியேட் பண்ணிட்டு, நம்மளுக்கு எங்க தேவையோ, அங்க நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் காமிக்குது. ஒவ்வொரு ரோக்கும் தனித்தனியா சேல்ஸ் அமௌண்ட் காமிக்குது. ஆனா மெஷர்ஸ நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு டேட்டாவ விஷுவலைஸ் பண்றப்போ, அந்த மெஷர்ஸ வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மெஷர்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கார்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்ப நான் கிரியேட் பண்ண மெஷர் என்னன்னா, டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டலா 223K சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்ப நான் வந்து ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ எனக்கு வந்து இங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கோ, அது வந்து காமிக்குது. இப்ப நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் சூஸ் பண்ணேன்னா, ஸோ அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெஷர் வந்து நம்ம டேட்டாவ எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனா நம்ம இந்த மாரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மெஷர ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ப்ராடக்ட் பதிலா ஒரு கண்ட்ரி குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வேரியஸ் கண்ட்ரீஸ் இருக்கும். அதுல ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரி சூஸ் பண்ணேன்னா, அந்த கண்ட்ரில எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஆனா கால்குலேட்டட் காலம் அப்படிங்கிறது பெர்மனன்ட்டா அது ஒரு புது டேட்டாவா கிரியேட் ஆயி நம்மளோட டேபிள்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ரிசல்ட்ட ஃபோக்கஸ் பண்ணாது. அ டேட்டாவ கிரியேட் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா ஒரு மெஷர் அப்படிங்கிறது ரிசல்ட்ட ஃபோக்கஸ் பண்ணும். புது டேட்டாவா அது எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆவாது. ஸோ இதுதான் நம்ம டாக்ஸ் ஃபங்ஷன்ஸ்ல பண்ணக்கூடிய 2 மேஜரான ஃபங்ஷன்ஸ். ஒண்ணு வந்து கால்குலேட்டட் காலம்ஸ் அண்ட் 2வது வந்து மெஷர்ஸ். அண்ட் 3வதா இன்னொன்னு இருக்கு. கால்குலேட்டட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசா ஒரு டேபிளயே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம எப்படி காலம் கிரியேட் பண்ணோமோ, அது மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் குடுத்து நம்ம வந்து ஒரு டேபிள கிரியேட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.